நண்பர்களுக்கு வணக்கம். இருமுனை கருத்து சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் கார்த்தி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு 3 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து தாலிபானுடைய ஆப்கானிஸ்தானில் இருக்கிற தாலிபானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர் கான் முக்தாதி அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வராரு. இது ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவாக வந்து பார்க்கப்படுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் ரஷ்யா வாரில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தாக்குதலை வந்துட்டு உக்ரைன் நடத்திருக்கு. ரஷ்யாவோட எண்ணெய் கிணறு மேலே பதிலுக்கு ரஷ்யாவும் மிகப்பெரிய தாக்குதல்கள் வந்து நடத்திருக்கு. ஸோ அதை பற்றின ஒரு விஷயம் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது இன்னொன்று விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்னோட முதுகில் குத்தின துருக்கி. அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நேட்டோ கண்ட்ரியில் இருக்கிற ஒரு நாடே வந்துட்டு ட்ரம்ப் சொல்கிறத இதுவரை கேட்காம இருக்கு. அவர் இந்தியாவுக்கு மட்டும் டாரிஃப் எல்லாமே போட்டிருக்காரு. ஸோ அதை பற்றின ஒரு விஷயத்தையும் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டாப்பிக்கை பற்றி பார்ப்போம். தாலிபானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர் கான் முக்தாதி அடுத்த வாரம் இந்தியாவுக்கு வந்துட்டு வரப்போகிறாரு. முக்தாதியோட இந்திய பயணம் எப்படி சாத்தியமானது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்தியாவுக்கும் தாலிபான்களுக்கும் இடையே வந்து பார்த்தீங்கன்னா 2021ஆம் ஆண்டு தாலிபான் ஆட்சிக்கு வந்த பிறகு படிப்படியாக ஒரு டிப்ளமேட்டிக் கான்டாக்ட்ஸ் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே தான் வந்துச்சு. இந்த விசிட்டு திடீர்னு வந்து நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது பல மாதத்தினுடைய என்கேஜ்மெண்ட்டோட விளைவு தான் இது அப்படின்னு சொல்லப்படுது. முதல்ல ஜூன் 2021 இந்தியா காபூல்ல தன்னுடைய தூதரகத்தை வந்து ஒரு டெக்னிக்கல் ஆஃபீஸாக தான் வந்து திறந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மனிதாபிமான உதவிகளை வழங்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நவம்பர் 2023 தாலிபான் டெல்லியில் இருக்கிற ஆப்கான் தூதரகத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துச்சு. மார்ச் 2024 ஒரு இந்திய தூதரக அதிகாரியை முக்தாதியை வந்து காபூலில் சந்தித்து வந்து பேசினார் நம்மளுடைய இந்தியன் டிப்ளமேட் ஒருத்தர். அப்புறம் ஜனவரி 2025 இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் வந்து துபாயில் முக்தாதி வந்து சந்தித்து பேசினார். கடைசியாக மே 2025 நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் சார் வந்து முக்தாதி கூட டெலிஃபோனில் வந்து பேசுனது தான் மினிஸ்டர் லெவல் கான்டாக்டாக வந்துட்டு பார்க்கறது மட்டும் இல்லாமல் இது ஒரு இந்த நம்மளுடைய தாலிபானுடைய உறவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா வந்து பார்க்கப்பட்டுச்சுன்னு சொல்லப்படுது. இந்த விசிட்டுக்கான பெரிய தடை முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்தாதி மேலே ஐநா பாதுகாப்பு கவுன்சில், அதாவது யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் பயணத்துக்கான தடைகள் வந்து இருந்துச்சு. அதாவது டிராவல் சாங்ஷன் வந்து அவருக்கு பண்ணியிருந்தாங்க. ஆனால் செப்டம்பர் 30, 2025 ஐநா கவுன்சில் வந்துட்டு அவர் இந்தியா வர்றதுக்கு ஒரு தற்காலிக வந்துட்டு விலக்கு வந்து கொடுத்தாங்க. ஒரு வேவர் வந்து அவர் கொடுத்தாங்க, நீ இந்தியா போய் வரலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த விசிட்டை கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு தாலிபானோட அதிகாரி இந்தியாவில் ஹோஸ்ட் பண்ணப்படுவது இதுதான் வந்து முதல் முறையாக வந்து பார்க்கப்படுது. இந்த சந்திப்போட மிகப்பெரிய முக்கியத்துவம் அவர் வர்றதுனால வந்து நமக்கு, அதாவது ஐநாவோட ஒப்புதல் வந்து நம்ம வாங்கி அவங்கள வர வச்சிருக்கோம்னா இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றதை நம்ம வந்து கிளீனாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஜெய்சங்கர் சாரை வந்து சந்திச்சா அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சிக்னிஃபிகண்ட் மைல்ஸ்டோனாக வந்து பார்க்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போது தாலிபானை வந்து இந்தியா அங்கீகரிக்குதா மற்றும் இதனுடைய விசிட் அவர் பண்ணுறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்றது நம்ம பார்ப்போம். தற்போதைய நிலவரப்படி இந்தியா தாலிபான் ஆட்சியை வந்து அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கல. இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா, இந்த விசிட்டில் பிரதானமான உதவி மற்றும் நிவாரணம் வழங்குறது பற்றி தான் நாங்கள் வந்து பேச போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய இந்த அணுகுமுறை வந்து பார்த்திங்கன்னா தெற்காசியாவில் வந்து கிரவுண்ட் ரியாலிட்டியின் அடிப்படையாக கொண்டதாக ஒரு பிராக்மெட்டிக் பாலிசியாக வந்து பார்க்கப்படுது அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. சரி, இந்தியா மற்றும் தாலிபான்களுக்கு இதனால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா, தாலிபான்களுக்கு இது ஒரு சிம்பாலிக் வெற்றி தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகிலே ஒரு பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவால் வரவேற்கப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு டிப்ளமேட்டிக் ரெகனைசேஷனை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. முக்கியமாக வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் மற்றும் அவங்களுடைய சாங்ஷன்ஸ் காரணமாக ஆப்கானிஸ்தானோட பொருளாதாரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது. சீனா என்னதான் வந்து உதவி செய்யறதா சொன்னாலும் எதுவுமே வந்து இதுவரை மெட்டீரியலைஸ் ஆகலை அப்படின்றது தான் உண்மை. மேலும் பாகிஸ்தானோட நிலைமை நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவங்களே எங்கே பார்த்தாலும் போயிட்டு பணத்துக்காக நின்றுட்டு உட்காந்துருக்காங்க. பணப்பற்றாக்குறை பயங்கரமாக இருக்குது. அதனால் இந்தியாவோட மனிதாபிமான உதவி மற்றும் முதலீடுகள் வந்து தாலிபானுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. இந்தியாவுக்கு இதில் 3 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா ஆப்கான் மக்களுக்கு அவங்க பார்லிமெண்ட்டை பில்டிங் பண்ணுறது உட்பட ஒரு லாங் ஸ்டாண்டிங் கமிட்மெண்ட் வந்து வச்சிருக்கு. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவாகவும் பார்க்கப்படுது. தாலிபான்களும் அவங்களுடைய முன்னாள் நெருங்கிய கூட்டாளிமான பாகிஸ்தானுக்கு
தாலிபானுக்கு இடையே ஒரு மோசமடைஞ்சு தான் இருக்கு. இந்த கான்டெக்ட்ல உன் எதிரியின் எதிரி உன் நண்பன் அப்படிங்கிற ஒரு பழமொழியை பயன்படுத்தி இந்தியா தன்னோட இன்ஃப்ளூயன்ஸை ஆப்கானிஸ்தான்ல அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பாகிஸ்தானோட செல்வாக்கு குறைக்கவும் இது ஒரு சான்ஸா நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம் அப்படின்றது தான் சொல்றாங்க. தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மத்திய ஆசியாவில் ஒரு டிரான்சிட் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஈரான்ல இருக்கிற சபார் போர்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்கானிஸ்தான் வழியா மத்திய ஆசியாவோட இணைக்க இந்தியா பிளான் பண்ணுது. இதன் மூலம் பாகிஸ்தானுடைய நிலப்பரப்பை பயன்படுத்தாம இந்தியா வர்த்தக பாதையை உருவாக்க முடியும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். இதுக்காக தான் அந்த சபார் போர்ட்டை இந்தியா லீஸ்க்கு எடுத்தாங்க. ஸோ இதுல இருக்கிற நெறிமுறை சவால்கள் மற்றும் எதிர்பார்ப்புகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த விசிட் நிறைய நெறிமுறை கேள்விகளையும் எழுப்புது அப்படின்னு சொல்றாங்க. தாலிபான்கள் ஆட்சி 2.0 அது என்ன சொல்லுது அப்படின்னா, பெண்களை பொது வாழ்விலிருந்து சுத்தமா நீக்கிறாங்க. அதுக்கப்புறம் சிறுபான்மையரை அதிகப்படியா குறி வச்சு அவங்க மேல பல அழுத்தங்களை இந்த தாலிபான் ஆட்சி கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இவ்வளவு கட்டுப்பாடுகள் இருக்கிற ஒரு ஆட்சிக்கு இந்தியா, அதாவது ஒரு ஜனநாயக நாடான, மக்கள் தொகை அதிகம் உள்ள ஜனநாயக நாடான ஒரு இந்தியா பார்த்தீங்கன்னா சட்டப்பூர்வமா எப்படி இதை அங்கீகரிக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வியும் உலகளாவிய இடத்துல இருக்கு. ஆனா இந்த டிப்ளமேட்டிக் என்கேஜ்மெண்ட் தான் அவங்களுடைய கட்டுப்பாடுகளை தளர்த்த இந்தியா ஒரு நெருக்கடியை கொடுக்க முடியும்னு ஒரு வாதமும் இதுல சொல்லிட்டு இருக்காங்க. மேலும் ஆப்கானிஸ்தான் கிட்ட ஒரு நல்ல உறவு நமக்கு இருந்துட்டு இருக்கு. இதனால ஜெய்ஷே முகமது, லஷ்கர் இ தொய்பா போன்ற பயங்கரவாத அமைப்புகள், அதாவது இவங்க எல்லாமே ஆப்கானிஸ்தான்ல இருந்து இயங்கக்கூடிய டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன், இவங்க எப்போதுமே இந்தியா டார்கெட் பண்ணிருப்பாங்க. இவங்களுக்கு ஆயுத உதவியோ அல்லது வேற செயல்படக்கூடிய இடத்துக்கான உதவியோ ஆப்கானிஸ்தான் ஒரு நாளும் கொடுத்துடக்கூடாது. அதுக்காக நம்ம ஆப்கானிஸ்தான் கூட ஒரு நல்ல ஒரு வச்சுக்கிறது நல்ல விஷயமா பார்க்கப்படுது. சரி, இப்போ நம்மளுடைய செகண்ட் டாபிக்கை பார்ப்போம். உக்ரைனோட தாக்குதல். ஓகே, உக்ரைனும் ரஷ்யாவும் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய தாக்குதலை கடந்த ஒரு வாரமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உக்ரைனோட தாக்குதல்ல ரஷ்யாவுக்குள்ள ஒரு பெரிய கிரிப்ளிங் ப்ளோ கொடுத்துருக்குன்னு சொல்றாங்க. இந்த தாக்குதல் ரஷ்யாவோட ஆயில் ரீஃபைனரி திறனை சுமார் 38% அளவுக்கு ஆஃப்லைன்ல ஆக்கியிருக்கு அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய தலைவலியா ரஷ்யா பாக்குது. இதனாலதான் இன்னொரு நியூஸும் நமக்கு வந்திருந்தது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரஷ்யா மூலியமா செல்ல வேண்டி இருந்த ஆயில் டர்க்கிக்கு, அப்புறம் பிரேசிலுக்கு, இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்தியா அனுப்பியிருக்கு ரீசெண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாளுக்கு முன்னாடி நியூஸும் நமக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ உக்ரைனோட இந்த நியூ வேவ் ஆஃப் ட்ரோன் மூலியமா அவங்க தாக்குறது ரஷ்யாவுக்குள்ள ரொம்ப ஆழமா ஊடுருவி பிளாக் சீல இருந்து உரால்ஸ் வரைக்கும் இருக்கிற எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள்ல பெரிய தீயை மூட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆகஸ்ட் மாசத்துல இருந்து நடந்த இந்த தாக்குதல் ரஷ்யாவினுடைய எண்ணெய் தொழிலுக்கு ஒரு ஹிஸ்டாரிக் ப்ளோ தான் அப்படின்னு நிபுணர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 38% சுத்திகரிப்பு திறன் பேரலைஸ் ஆயிருக்கு. இது ரஷ்யாவோட போர் திட்டங்களுக்கு ஒரு அன்பிரசிடென்டட் டிஸ்ட்ரப்ஷனை கொடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ரஷ்யாவோட கேஸ்லைன் மற்றும் ஃபியூல் சப்ளை ரொம்பவே இது பாதிச்சிருக்கு. உக்ரைன் தன்னோட லாங் ரேஞ்ச் ட்ரோன்ஸை பயன்படுத்தி ஸ்ட்ராட்டஜிக் எனர்ஜி ஃபெசிலிட்டியை குறி வைக்கிறாங்க. ஆகஸ்ட் ஆரம்பத்துல இருந்து ரஷ்யாவோட 38 ஆயில் ரீஃபைனரிகளை அட்லீஸ்ட் 16ஆவது பல முறை தாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சிலது பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடான தாக்குதல்லையும் ஆளாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதுல பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 பெரிய ரீஃபைனரிகள் இப்போ டிசபிளாவே ஆயிடுச்சு, அதாவது இயங்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதுல ரொம்ப முக்கியமான ரியாசன் அப்படிங்கிற ஒரு பெரிய ரீஃபைனரி இருக்கு. இது ஒரு நாளைக்கு 3,40,000 பேரல் எண்ணெயை ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய திறன் கொண்ட ஒரு ரீஃபைனரி. இது மாஸ்கோவுக்கு பக்கத்தில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இவ்வளவு தாக்குதலை உக்ரைன் நடத்துச்சு இல்லையா இந்த வாரத்துல, இதுக்கு பதிலடியா ரஷ்யா பாத்தீங்கன்னா நேத்து மிகப்பெரிய தாக்குதலை உக்ரைன் மேல நடத்திருக்கு. இந்த ஸ்ட்ரைக் ரொம்பவே சிவியரா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் ரஷ்யா உக்ரைனோட எனர்ஜி கிரிட் மேல லார்ஜஸ்ட் அண்ட் லித்தல் தாக்குதலை நடத்தி இருந்தாலும், இன்னொரு பக்கம் உக்ரைன் பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட எக்ஸ்ப்ளோசிவ் பிளான்ட் மேல பேரலைஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த வார் நிக்காம தொடங்குனதுனால யூரோப்ல ஒரு பெரிய எனர்ஜி கிரைசிஸ் பக்கத்துல வந்துட்டு இருக்குன்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. கடைசி 24 மணி நேரத்துல ரஷ்யாவோட அஃபென்சிவ் பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சதுல இருந்து உக்ரைனோட எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல 300க்கும் அதிகமான ட்ரோன்கள் மற்றும் மிசைல்களை பயன்படுத்தி தாக்கியிருக்கு. இந்த ட்ரோன்களும் மிசைல்களும் பாத்தீங்கன்னா யூஎஸ் மேட் பேட்ரியாட்டிக் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதையே பாத்தீங்கன்னா எவாய்ட் பண்ணி, அதாவது அதையுமே தாண்டி போய் உக்ரைன் உள்ள ரீஃபைனரிஸ் மற்றும் பலதரப்பட்ட மிலிட்டரி இன்ஸ்டாலேஷன்ஸ் தாக்கியிருக்குன்னு சொல்றாங்க. இதனால
உக்ரைனோட மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருட்டில் தள்ளப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் ரஷ்யன் ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளைடட் பாம்ஸ் எல்லாத்தையுமே வச்சு பயங்கரமான தாக்குதலை வந்து உக்ரைன் மேலே நடத்திட்டு இருக்கு. இந்த சூழலில் உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா யுஎஸ் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவங்களுடைய டொமாஹாக் மிசைலை வந்து கொடுக்குற என்ஓடிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் வந்து உக்ரைனோட லாங் ரேஞ்ச் க்ரூஸ் மிசைல் டெலிவரி பண்ணா இது ஒரு டேஞ்சரஸான எக்ஸ்கலேஷனுக்கு கொண்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணியிருக்காரு. ஸோ இப்படி ஒரு மோசமான நிலைமையில ரஷ்யா உக்ரைன் போயிட்டு இருக்கு. நமக்கு இன்னொரு நியூஸ் கிடைச்சதை பற்றி இப்போ நான் போன வீடியோவில் போட்டிருந்தேன். அது என்னன்னா காசா இஸ்ரேல் வார் வந்து ஸ்டாப் ஆச்சு. அந்த மாதிரி ரஷ்யா உக்ரைன் வாரும் ஸ்டாப் ஆனா நல்லா இருக்கும்னு பார்க்கப்படுது. ஆனா இருக்கிற நிலைமையை பார்த்தீங்கன்னா இந்த வார் வந்து அவ்வளவு சீக்கிரம் முடியாத பொழுது ரெண்டு பேரும் கடுமையா தாக்கிக்கிறாங்க அப்படின்றது தான் நம்ம வந்து இந்த நியூஸ்ல வந்து பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கிடையில துருக்கி வந்து நேட்டோல இருக்கிற ஒரு கண்ட்ரி. நேட்டோ கண்ட்ரிஸ் எல்லாமே அமெரிக்கா சொல்றதான் கேட்பாங்க. ஆனா துருக்கி மட்டும் பாத்தீங்கன்னா அமெரிக்கா முதுகுல குத்துற மாதிரி ஒரு செயலை பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா ரஷ்யாவிடமிருந்து இயற்கை எரிவாயுவை வாங்குவதை பற்றி ஒரு முக்கியமான தகவலை வந்துட்டு பேசியிருக்காங்க. ஸோ இதுல வந்து துருக்கியோட நிலைப்பாடு என்ன அப்படின்னாக்கா துருக்கி தொடர்ந்து ரஷ்யாவிடமிருந்து நேச்சுரல் கேஸை வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்பட சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா துருக்கி ரஷ்யாவோட எனர்ஜி சப்ளையை வந்துட்டு ஹெவியா நம்பி இருக்கிறது அப்படின்னு வந்துட்டு அவங்க சொல்றாங்க. அமெரிக்கானுடைய அழுத்தம் இதுலன்னு பார்த்தீங்கன்னா துருக்கிய ரஷ்யா எனர்ஜி ரிசோர்ஸை வந்து இம்போர்ட் செய்வதை நிறுத்த வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து பயங்கர ப்ரெஷர் கொடுத்து வராரு. செப்டம்பர் 25ஆம் தேதி வாஷிங்டன்ல நடந்த மீட்டிங்ல யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா துருக்கி அதிபர் எர்துவானை வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரஷ்யன் நேச்சுரல் கேஸை வாங்குவதை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு. உக்ரைன் போற முடிவுக்கு கொண்டு வர நேட்டோ அலைஸ் எல்லாருமே வந்து ரஷ்யாவுடன் இருந்து வாங்கக்கூடிய எல்லா எனர்ஜி பர்ச்சேஸையும் உடனடியாக நிறுத்த வேண்டும்னு ட்ரம்ப் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ துருக்கி வந்து இதனால் எங்களால் செய்ய முடியாதுன்னு திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா துருக்கியோட எரிசக்தி அமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா குளிர்காலம் நெருங்கி வர்றதுனால எங்களுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கிற அக்ரிமெண்ட் அதனால எங்களால கேஸ் இல்லை என்று எங்க மக்கள் கிட்ட சொல்ல முடியாது. ரஷ்யா, அசர்பைஜான் மற்றும் துர்க்மெனிஸ்தான் இந்த நாடுகள்ல இருந்து கண்டிப்பா நாங்க வந்து கேஸை வந்து வாங்கத்தான் செய்வோம். எங்களுக்கு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி திட்டவட்டமா துருக்கி வந்து சொல்லியிருக்கு. ரஷ்யாவோட இந்த நேச்சுரல் கேஸ் வந்துட்டு அக்ரிமெண்ட்டை இன்னும் நீடிக்க போறதாவும் வந்து துருக்கி சொல்லியிருக்கு. ஸோ ட்ரம்ப்னோட கருத்து நம்ம எல்லாமே தெளிவா சொல்லியாச்சு. ட்ரம்ப் வந்துட்டு பாத்தீங்கன்னா இதை நிறுத்த வேண்டும் சொல்லிட்டு ரொம்ப டைரக்டாவே சொல்லியிருக்காரு. ஆனாலும் அதை துருக்கி வந்து ஏற்கல அப்படின்றது தான் உண்மை. ஸோ இதே காரணத்துக்காக சொல்லி தான் நம்ம இந்தியா மேலே வந்து ட்ரம்ப் வந்து 50% வரியை போட்டார். ஆனால் துருக்கி மேலே என்ன பண்ணுவார்னு தெரியல. ஏன்னா அது நேட்டோவில் வந்துட்டு இருக்கிற கண்ட்ரி. மேபி அவங்களுக்கு வந்து அவர் ஒரு ரிலாக்ஸேஷன் கூட கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஓகே நண்பர்களே, நான் ஒரு 3 முக்கியமான விஷயங்களை பற்றி பேசியிருக்கேன். ஒன்று வந்து ஆப்கானிஸ்தானுடைய தாலிபானுடைய மினிஸ்டர் இந்தியாவுக்கு வர்றது, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப உக்கிரமாக போயிட்டு இருக்க ரஷ்யா உக்ரைன் வார், அதுக்கப்புறம் நம்மளுடைய இந்த துருக்கி வந்து அமெரிக்கா முதுகில் திருப்பி குத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நியூஸை பற்றி போட்டிருக்கேன். கண்டிப்பாக இந்த நியூஸ் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய கருத்துக்களை வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் இன்ஃபர்மேட்டிவாக உங்களோட சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை.